மரத்துக்கு தண்ணி ஊத்தி சஞ்சு செஞ்சான் அற்புதம். அவனுக்கு கிடைத்தது தங்கப்பழம், மாறியது அவன் நிலைமை. பேராசையில் கிஷோர் அந்த மரத்தை தாக்கினான், கற்றுக்கொண்டான் பாடம். பேராசையில் அடைந்தான் மோசமான நிலை. கடின உழைப்பு, கருணை, உண்மை. மாறியது கிராமத்தின் நிலை. மாயை அல்ல, உண்மையான மனதில் மறைந்திருந்தது உண்மையான அற்புதம். பயங்கரமான வெயில், தலை குனிந்த குடிசை, சின்னது மற்றும் பழசு. மண் சுவரில் விழுந்தது விரிசல். காஞ்சு போன மேற்கூரை பறக்கிறது. மழை பெய்யவில்லை, அதனால் பூமியில் தூசி பறந்தது. சர்ஜு பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிறான். அவன் தன்னுடைய வெறும் கையை பார்த்து கொண்டிருக்கிறான். அவர் ரொம்பவும் சோகமா சோர்ந்து போயிருக்கான். சம்பா குடிசைக்குள்ள இருந்து வெளியே வந்தா. அவ சாதாரண உடைய போட்டிருக்கா. அவ கையில ஒரு சின்ன மண்பானை இருக்கு. அவ மெல்லமா நடந்து வந்தா, தண்ணி கீழே சிந்த கூடாதுன்னு. அவ தன்னோட அப்பா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. அவ பார்த்தா சர்ஜு ரொம்ப கவலையோட இருந்தாரு. அவ லேசான சிரிப்பை சிரிச்சா. அவரு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணணும்னு சர்ஜு அந்த சுக்கா ரொட்டியை எடுத்தாரு. அத அவரு 2 பாதியா பிரிச்சாரு. பெரிய பகுதியை சம்பா கையில கொடுத்தாரு. சம்பா அந்த ரொட்டிய பார்த்தா. அவளுக்கு தெரியும் அவளுடைய அப்பாவும் பட்னியா இருக்காருன்னு. அவ அந்த ரொட்டியை திரும்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா சர்ஜு அத வேண்டான்னு சொல்லிட்டாரு. அத சம்பா முதல்ல சாப்பிடணும்னு அவர் நினைச்சாரு. அம்மாடி சம்பா, இந்த ரொட்டியை நீ சாப்பிடு. இன்னைக்கு நம்ம கையில இவ்வளவுதான் இருக்கு. நாளைக்கு நான் காட்டுக்கு போவேன்ல, இன்னும் மரங்களை எடுத்துட்டு வரேன். அத நான் சந்தையில வித்தேன்னா நாம வயிறார சாப்பிடலாம். இல்லங்கப்பா, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க நாள் முழுக்க வேலை பாக்குறீங்க. எனக்கு ஒன்றும் ரொம்ப பசியெல்லாம் எடுக்கல. அந்த கடவுள் நமக்கு நிச்சயம் உதவி செய்வாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நீ ஒரு நல்ல குழந்தை. நீ பேசுற பேச்ச கேட்கும் போது தைரியம் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருமா, நமக்கு நல்ல நாள் நிச்சயமா வரும். சம்பா தலையை அசைச்சு சரின்னு சொன்னா. சர்ஜுவும் அவளை பார்த்து தலையை அசைச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூசி நிறைஞ்ச பாதையில சர்ஜு போயிட்டு இருக்காரு. அவருடைய தோல்ல அவருடைய கோடாரி இருக்கு. அவர் ஒரு பெரிய வீட்டுக்கு வெளியில கிஷோர் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாரு. கிஷோர் நல்ல பளபளன்னு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் சர்ஜுவை பார்த்து சிரிச்சாரு. கிஷோர் தான் ஒரு பணக்காரன் காட்டிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவாரு. அவர் சர்ஜுவோட பழைய ட்ரெஸ்ஸை பார்த்து கைகள் கட்டினாரு. அப்புறம் முகத்தை சுழிச்சாரு. சர்ஜு எதுவுமே பேசல. அவரு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டை போட விரும்பல. அவர் தான் பொண்ணுக்காக மரத்தை தேடுறதுல கவனத்தை செலுத்த வேண்டியிருந்தது. ஏய் சர்ஜு, இந்த மாதிரி மோசமான நிலைமையில எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம் காஞ்சு போன மரம் தான் கிடைக்கும் போல இருக்கு. என்ன மாதிரி உழைக்க கத்துக்க, அப்பவாவது உனக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும். எல்லாருக்கும் அவங்க அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கு கிஷோர் அண்ணா. நான் என் உழைப்புல சந்தோஷமா இருக்கேன். கடவுள் எல்லாருக்கும் நல்லதே செய்யட்டும். யாருகிட்ட புத்தி இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கடவுள் நல்லது பண்ணுவாரு. ஓ, போய் மரங்களை தேடிக்கிட்டு இரு. சர்ஜு என்ன பண்றது, ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஆனா அவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல சர்ஜு பச்சை பசேர்ந்த காட்டுக்குள்ள இன்னும் உள்ள நுழைஞ்சிட்டாரு. மரங்கள்லாம் ரொம்ப உயரமா இருக்கு. அவருக்கு பறவைகளோட சத்தம் கேக்குது. அவர் தரையில இருந்தபடி காஞ்ச கிளைகளை தேடினாரு. அவருக்கு பச்சை மரங்களை வெட்டுறதுக்கு விருப்பம் இல்ல. அவர் அந்த காட்டுக்கு மரியாதை கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. முகத்துல இருந்த வேர்வையை அவர் தொடச்சுக்கிட்டாரு. அவர் நிறைய பெரிய மரங்களை தாண்டி போனாரு. அப்பதான் அவருக்கு ஏதோ வித்தியாசமா தென்பட்டது. ஒரு சின்ன காலியான இடத்துல ஒரு மரம் நின்னுட்டு இருக்கு. அது ரொம்பவும் காஞ்சி போயிருக்கு. அதுல ஒரு பச்சை இலை கூட கிடையாது. அதோட கிளைகள் மெலிசாவும் மோசமா இருக்கு. அது ஏதோ காஞ்சி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை சுத்தி இருக்கிற நிலங்கள் ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போய் இருக்கு. சர்ஜு நின்னுட்டாரு. அந்த காஞ்சி போன மரத்தை பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட மனசு வலிக்க ஆரம்பிக்குது. அவர் தன்னுடைய சோர்வை மறந்துட்டாரு. அவர் தன்னுடைய பசியையும் மறந்துட்டாரு. அவர் அந்த மரத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் அந்த மரத்தை போய் தொட்டு பார்த்தாரு. அந்த மரம் ரொம்பவே சூடா இருந்தது. ஓ, இந்த மரத்துக்கு தண்ணி இல்லாம அது செத்துக்கிட்டு இருக்கு. காட்டோட இந்த மூலையில இதுக்கு யாருமே தண்ணி கொடுக்கலையே. ஒருவேளை நானும் இதுக்கு உதவி செய்யலனா இது இன்னைக்கே காஞ்சு விழுந்துடும். நான் இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். சர்ஜு அங்கிருந்து தண்ணி தேடி முன்னாடி போனாரு. சர்ஜு ஒரு சின்ன நதியை பார்த்தாரு. தண்ணி ரொம்ப சுத்தமும் சில்லுன்னு இருக்கு. அவர்கிட்ட எந்த பக்கெட்டும் இல்லை. அவர் கையில ஒரு சின்ன மண்பானை மட்டும்தான் இருந்தது. அதுல அவர் தண்ணியை நிறச்சிக்கிட்டாரு. அப்ப சீக்கிரமா அந்த காஞ்சி போன மரத்துக்கிட்ட ஓடினாரு. அவர் அந்த மரத்தோட வேர்ல தண்ணி ஊத்தினாரு. அவர் பல தடவை நதிக்கும் அந்த மரத்துக்கும் ஓடி ஓடி வந்தாரு போனாரு.
அவர் ரொம்ப வேகமா ஓடுறாரு. அவருக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அவருக்கு காலெல்லாம் வலிக்குது. ஆனாலும் அவர் நிக்கல. அவர் பானையை நினைக்கிறாரு. மரத்துக்கிட்ட வராரு. அப்புறம் தண்ணியை ஊத்துறாரு. அவர் இந்த வேலையை தொடர்ந்து ரொம்ப நேரமா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மரத்துக்கடியில விழுந்திருந்த காஞ்சி போன இலைகளெல்லாம் அகற்றினாரு. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளத்தை தோண்டினாரு, தண்ணி அங்கேயே தேங்கிறதுக்காக. அவர் மரத்துக்கிட்ட பேசினாரு. அவர் மரத்தை ஒரு சின்ன குழந்தைய போல பார்த்துக்கிட்டாரு. இந்த மரம் காப்பாற்றப்படுன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி நண்பா, நான் உன்னை சாக விட மாட்டேன். கொஞ்சம் தைரியமா இரு. நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன். அப்புறம் உனக்காக நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ கண்டிப்பா சரியாயிடுவ. இப்போ மரம் நல்லா பராமரிக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சர்ஜு ஒரு மர நிழல்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அப்போதான் அந்த காஞ்சி போன மரத்துல இருந்து ஒரு தங்க ஒளி பரவச்சு. அந்த ஒளி ரொம்ப அழகா இருந்தது. சர்ஜு உண்மையிலேயே அதிர்ந்து போயிட்டாரு. அவர் எழுந்து நின்னாரு. தன்னோட கண்ணை தொடச்சிக்கிட்டாரு. அவருக்கு ஏதோ கண்ணுக்கு தப்பா தெரியற மாதிரி தோணுச்சு. அந்த ஒளியில இருந்து ஒரு வயசான ஆளு தோன்றினாரு. அவருக்கு வெள்ளை தாடி இருந்தது. அவரு பளபளன்னு வெள்ளை உடைய மாட்டி இருந்தாரு. அவருடைய முகம் ரொம்ப அமைதியா கருணை நிறைஞ்சதுமா இருந்தது. அவரு ஒரு சாது. அவரு சர்ஜுவை பார்த்து சிரிச்சாரு. அவருக்கு பின்னாடி நின்றுட்டு காஞ்சி போன மரம் திடீர்னு பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. ஒரே நொடியில அந்த மரத்துல நூற்றுக்கணக்கான இலைகள் வளர்ந்தது. சர்ஜு பயந்து போயிட்டாரு. அவர் ஒரு அடி பின்னாடி போனாரு. அப்பதான் அந்த வயசானவர் தன்னோட கையை உயர்த்தினாரு. பயப்படாத சர்ஜு, நான் இந்த காட்டுடைய தேவன். நான் உன்னுடைய கருணையை பார்த்தேன். நீ பசியோட இருந்த, இருந்தாலும் நீ இந்த மரத்தோட உயிரை காப்பாத்திருக்க. உன்னுடைய சுயநலம் இல்லாத எண்ணம் என்ன மகிழ்ச்சி அடைய செஞ்சது. வணக்கம் பாபா, எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதுதான் செஞ்சேன். ஒருத்தவங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா நீங்க யாரு? நான் உன்னை சோதிச்சு பார்த்தேன். இந்த மரம் இனிமே உன் தலையலத்தையே மாத்திரும். இது ஒன்றும் சாதாரண மரம் இல்ல, இது ஒரு மாய மரம். சாது தன்னோட தடினால அந்த மரத்தை தொட்டாரு. சின்ன சின்ன மஞ்ச பழங்கள் வளர ஆரம்பிச்சது. இது ஒன்றும் சாதாரண பழம் இல்ல, இது மின்னும் தங்க பழம். சஞ்சுவால தன்னுடைய கண்களை நம்பவே முடியல. அவன் அதுக்கு முன்னாடி தங்கத்தை பார்த்தது கிடையாது. ஒரு தங்க பழம் அங்கிருந்து சர்ஜுவோட கையில வந்து விழுந்தது. அது ரொம்ப வெயிட்டா இருந்தது. சாது சர்ஜுவுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணினாரு. இந்த சர்ஜு, இது உன்னுடைய நேர்மைக்கான பழம். இந்த மரம் உனக்கு வாரத்துக்கு ஒரு தங்க பழத்தை கொடுக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கும் பேராசைப்படாத. அப்படி நீ பேராசைப்பட்டினா இந்த மரம் மறுபடியும் காஞ்சி போயிடும். இத மத்தவங்களுடைய உதவிக்காக பயன்படுத்து. பாபா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இந்த தங்கத்தை கண்டிப்பா என்னுடைய தேவைக்காகவும் மத்தவங்களோட நலத்துக்காக தான் பயன்படுத்துவேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி சொல்லிட்டு சாது காத்துல மறைஞ்சு போயிட்டாரு. சர்ஜு அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தாரு, ஆச்சரியத்தோடவும் அமைதியாவும். சாயந்தரம் சர்ஜு வீட்டுக்கு வந்தாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சர்ஜு சம்பாவுக்கு அந்த தங்க பழத்தை காட்டினாரு. சம்பா அதிர்ச்சி ஆனா. அவ தங்கத்தை தொட்டு பார்த்தா. இது ஒரு அதிசயம்னு அவ நினைச்சா. ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்தாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, இந்த தங்கத்தை அவங்க என்ன பண்றதுன்னு. அப்பா, இது நிஜமாவே உண்மையான தங்கமா? இனிமே நம்ம பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம கூறிய சரி செய்வோம். அப்புறம் நல்ல துணிமணிகளையும் வாங்கிப்போம். சரி கண்ணா, ஆனா பாபா என்ன சொன்னாருன்னா, நாம பேராசைப்படக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வாங்கிக்கணும். மீதியை நாம கிராமத்துல இருக்கிற ஏழை ஜனத்துக்கு கொடுத்துடுவோம். சம்பா சரின்னு தலையசைச்சா. இதோட இந்த நாளும் முடிவடைந்தது. மறுநாள் சர்ஜு மார்க்கெட்டுக்கு போனாரு. அவர் ஒரு சின்ன துண்டு தங்கத்தை வித்தாரு. அவருக்கு நிறைய பணம் கிடைச்சது. அவர் அரிசி அப்புறம் பருப்பு மூட்டை வாங்கினாரு. அவர் ஃப்ரெஷ்ஷான பழங்களும் காய்கறியும் கூட வாங்கினாரு. வீட்டுக்கு திரும்பி போகும்போது கிராமத்தோட ஏழை மக்களோட வீட்டில் நின்னாரு. அவர் அவங்களுக்கு கொஞ்சம் உணவுப் பொருட்களும் காசும் கொடுத்தாரு. ஐயா, இந்தாங்க கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பொருளும். இனிமே நீங்க பட்னியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. உனக்கு உண்மையிலே நல்ல மனசு சர்ஜு. அந்த கடவுள் உன்னை என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். உன்னால என் வீட்டுல இன்னைக்கு அனுப்பி எரிய போகுதுப்பா.
சர்ஜு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தாரு. அவருக்கு மக்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயம் சர்ஜுவை கிஷோர் பார்த்தாரு. அவர் பார்த்தாரு சர்ஜு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அவர் யோசிச்சாரு, இவ்வளோ ஒரு ஏழ்மையான ஆளு எப்படி பணக்காரரா மாறினாரு. சர்ஜுக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருச்சுன்னு அவர் நினைச்சாரு. இதோட ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்க நினைச்சாரு. இந்த சர்ஜு ராத்திரியோட ராத்திரியா பணக்காரனா மாறிட்டான். இவனுக்கு நிச்சயமா ஏதோ புதையல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கோபத்தோட அவர் தலையை அசைச்சாரு. ராத்திரி சர்ஜு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அவரோட கையில ஒரு பழைய பேக் இருந்தது. அவர் நாலாபுறமும் பார்த்தாரு, யாரும் அவரை பார்க்கலையேன்னு. அவரை யாரும் கவனிக்கலைங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவரு முன்னாடி நடந்து போனாரு. ஆனா மரத்துக்கு பின்னாடி கிஷோர் மறைஞ்சிருந்தாரு. அவர் ரொம்ப அமைதியா சர்ஜுவை பின்தொடர்ந்து போனாரு. சர்ஜு அந்த மாய மரத்துக்கிட்ட போனாரு. அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, கிஷோர் அவரை பின்தொடர்ந்து வர்றது. அவர் மரத்துக்கிட்ட போய் நின்னாரு. அந்த மரத்தை அவர் லேசா 2 தடவை தட்டினாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு தங்க பழம் தரையில வந்து விழுந்தது. சர்ஜு அதை எடுத்து தன்னுடைய பேக்ல போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. கிஷோர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவருடைய கண்கள் பேராசையில மின்ன ஆரம்பிச்சது. ஓ, என்ன இது? இது ஒரு தங்க மரமாச்சே. நான் இதை திருடிடுவேன். அப்புறம் எல்லாரை விட பணக்காரனா மாறிடுவேன். இப்படி சொல்லிட்டு அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. இப்போ நான் இந்த மரத்தை வெட்டி எல்லா தங்கத்தையும் திருடிடுவேன். அப்புறம் நான் யார் முன்னாடியும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த தங்கம் மொத்தமும் என்னோடது. அவர் விதிமுறைகளை பத்தி கவலைப்படல. அவருக்கு பணக்காரரா ஆகணும், அவ்வளவுதான். அப்புறம் மறுநாள் ராத்திரி கிஷோர் கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தாரு. அவர் அந்த கோடாரிய மேல ஓங்கினாரு. அப்புறம் முழு பலத்தோட அந்த மரத்தை வெட்டினாரு. ஆனா மரத்தை வெட்ட முடியல. ஆனா அது அசைய ஆரம்பிச்சது. வானத்துல பயங்கரமா மேகம் இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. தங்க பழங்கள் எல்லாம் கருப்பு கற்களா மாறிடுச்சு. மரத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்பதான் சர்ஜு அங்கிருந்து ஓடி வந்தாரு. அப்புறம் கிஷோர கோடாரியோட பார்த்தாரு. அப்புறம் அவரு மரம் அசையறத பார்த்தாரு. மரத்தோட கிளைகள் பாம்பு போல அசைய ஆரம்பிச்சது. அது அப்படியே கிஷோரோட உடம்ப சுத்திக்கிச்சு. கிஷோர் மாட்டிக்கிட்டாரு. அவர் உதவி உதவின்னு கத்தினாரு. அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. கிளைகள் அவரை நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, சந்து என்ன காப்பாத்து. நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த மரம் என்ன கொண்டு போயிருக்கேன். அப்பதான் அந்த சாக்கு தோன்றினாரு. அவர் இப்ப ரொம்ப கோபத்துல இருந்தாரு. அவருடைய கண்கள்ல பயங்கரமான கோபம் தெரிஞ்சது. அவர் தன்னுடைய கைத்தடிய கிஷோரை காட்டி ஏதோ சைகை காட்டினாரு. பேராசை பிடிச்ச மனிதனே, உன்னுடைய பேராசையினால நீ இந்த பவித்திரமான மரத்தை தாக்கியிருக்க. இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்பதான் சர்ஜு முன்னாடி வந்தாரு. அப்புறம் மண்டி போட்டு கீழே உட்கார்ந்தாரு. பாபா, தயவு செஞ்சு இவரை விட்டுடுங்க. இவர் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டார். பேராசை இவருடைய புத்தியை கெடுத்துடுச்சு. இவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க. சாது சர்ஜுவை நோக்கி பார்த்தாரு. சர்ஜு இப்பவும் இறக்க குணம் உள்ளதை பார்த்தாரு. அவர் கிஷோருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணாரு. அவர் தன்னுடைய தடியை சுத்தினாரு. மரத்தோட கிளைகள் அந்த கிஷோரை விட்டுடுச்சு. கிஷோர் தரையில போய் விழுந்துட்டாரு. உன்னால மட்டும்தான் சர்ஜு நான் இவனை சும்மா விடுறேன். கிஷோர், ஞாபகம் வச்சுக்க, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவனுக்கு நிச்சயமா என்னைக்குமே நல்லது நடக்காது. கிஷோர் உடனே தன்னுடைய தவறுகளை உணர்ந்துட்டாரு. அவர் மண்டி போட்டு உட்கார்ந்தாரு. அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு. பாபா, சர்ஜு, உங்க 2 பேர்கிட்டயும் இந்த கெட்ட செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் வாக்கு கொடுக்கறேன். இனிமே நான் பேராசைப்பட மாட்டேன். என்னால எவ்வளவு முடியுமோ எல்லாருக்கும் உதவி செய்யறேன். சாது சரின்னு சொல்லி தலையை அசைச்சாரு. அப்புறம் மறுபடியும் அவரு காத்துல மறைஞ்சிட்டாரு. சர்ஜுவும் கிஷோரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கிஷோரோட முகத்துல அவர் செஞ்ச காரியத்துக்கான வருத்தம் தெரிஞ்சது. இதோட இன்றைய இரவு முடிஞ்சது. மறுநாள் சூரியன் உதிச்சது. அந்த மாய மரம் மறுபடியும் பச்சை பசேர்னு ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சது. கிஷோர் சர்ஜுவோட வீட்டுக்கு வந்தாரு. அவர் இப்போ ரொம்ப நார்மல் ஆயிட்டாரு. பல பலன்னு ட்ரெஸ் போட்டுக்கல. அவர் சர்ஜுக்காக சில விதைகளை கொண்டு வந்தாரு.
அவர் சர்ஜு அப்புறம் சம்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. தம்பி சர்ஜு, என்ன மன்னிச்சிடுப்பா. நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க. ஆனா நான் உனக்கு செஞ்சதெல்லாம் கெடுதல். நானும் இன்னையிலிருந்து உன்னை போல ஒரு நல்ல மனுஷனா மாறதுக்கு முயற்சி பண்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும் கிஷோர் அண்ணன். நாம எல்லாரும் சேர்ந்து கிராமத்தை முன்னேற்றுவோம். எல்லாரும் கூடி வாழ்ந்தா சந்தோஷம் அதிகமாகும். சர்ஜு சிரிச்சாரு, அவரை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. இப்ப அவங்க நண்பர்களாயிட்டாங்க. நான் இனிமே கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய போறேன். அப்புறம் என்னுடைய முதல் வேலை என்னன்றது நான் யோசிச்சுட்டேன். அதை நான் உங்க கூட சேர்ந்து செய்ய போறேன். அது என்னது? கிராமத்து குழந்தைகளுக்கு ஒரு இலவச ஸ்கூல். இதனால நம்ம கிராமத்து குழந்தைங்க படிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் அடுத்த நகரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. சர்ஜு உடனே சந்தோஷமாயிட்டாரு. அப்புறம் சரின்னு தலையசைச்சாரு. சம்பா இந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா. அவ தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாயமரம் அவருக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சுன்னு. சில மாசங்களுக்கு அப்புறம் சர்ஜுவும் கிஷோரும் சேர்ந்து புதுசா கட்டின ஸ்கூல்ல திறப்பு விழா பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சர்ஜுவும் கிஷோரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்கறாங்க. பசங்க ஸ்கூல்ல உட்காந்து புத்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாய மரம் இப்போ வார வாரம் ஒரு தங்க பழத்தை கொடுக்குது. சர்ஜு அதை வாத்தியார்களுக்கு கொடுக்கவும் அப்புறம் புத்தகங்கள் வாங்கறதுக்கும் பயன்படுத்தினாரு. அந்த கிராமம் இப்போ ஏழையா இல்லை. அப்புறம் ஒரு நாள் சம்பாவும் சர்ஜுவும் கொஞ்சம் தூரத்துல நின்று கிராமத்து ஸ்கூல்ல பார்த்துட்டு இருந்தாங்க. சம்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கா. இங்க பாருங்கப்பா, நம்ம கிராமம் எவ்வளவோ மாறிடுச்சு. குழந்தைங்க எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாவும் இருக்காங்க. இது எல்லாமே அந்த மாய மரத்தினால தான் நடந்தது. ஆமா கண்ணா, ஆனா உண்மையான மாயை எல்லாருடைய கடின உழைப்புல தான் இருக்கு. நாம பேராசையை விட்டுட்டோம்னா எல்லாமே மாயம் போலதான் இருக்கும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ சம்பா, உண்மையான சொத்து தங்கம் இல்ல, நம்மளுடைய நல்ல குணம்தான். சரிங்கப்பா, நான் எப்பவும் நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சம்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறம் இந்த இடத்துல நம்மளுடைய இந்த கதை முடிவடையுது.